ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் விஜய் பேசுகிறேன். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆயிடுச்சுங்க நான் ப்ளாக் பண்ணி இந்த மோட்டோ கேமரா பிடிச்சி ப்ளஸ் நம்ம மோட்டோ ப்ளாகிங் பண்ணி பண்ணவங்க ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு மைக்கு செட் ஆகலைங்க. மைக்கு நான் மோட்டோ ப்ளாகிங் பண்ணேன். இங்கேருந்து நம்ம ஏர் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்க போனோங்க. ஏதாவது எதுக்காகனா நம்ம இப்போ கேரளாவுக்கு ட்ரிப்பு கிளம்ப போகிறோங்க, மூணாருக்கு. அதனால ஏர் பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டும் ப்ளஸ் நம்ம வண்டி 3 மாதமாக வண்டி நம்ம துடைக்கவும் இல்லை, க்ளீனும் பண்ணவே இல்லை. அதனால் லைட்டாக ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதே மட்டும் நம்ம வண்டிக்கு மொபைல் ஹோல்டரும் இல்லைங்க. அதனால் மொபைல் ஹோல்டர் ஒன்று வாங்கிட்டு அப்படியே கிளம்பலான்னு பிளானிங். அதனால தாங்க வண்டி எடுக்க போகிறோம். இப்போ அது எடுத்துகிட்டு வீடியோ பார்த்தா நம்ம எடிட்டிங்கில் பார்த்தோன்னு வைங்களேன், திடீர்னு மைக் ஒழுங்காக ஃபிட் ஆகலை. அதனால் ரோட் நாய்ஸு, ஏர் நாய்ஸ் கேட்குதுங்க. அதனால் கோச்சிக்காதீங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஏர் பொல்யூஷன் சர்டிஃபிகேட்லேருந்து கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நல்லா இருக்குங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். சாரி கைஸ். கரெக்டாக கோபுரம் ஆன் பண்ணுறப்ப கரெக்டாக நம்மளுக்குன்னு குறுக்காலம் வந்துட்டாங்க. ஓகே கைஸ், நம்ம ஏர் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்தாச்சு. எடுக்கிற வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். திடீர்னு பார்த்தா கொஞ்சம் ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நான் இன்னும் கேட்டு வாங்குறதா ஆயிடுச்சு. அவங்க இன்னும் ஏர் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கலை. அதனால் அவங்களுக்கு கால் பண்ணி எடுத்து வாங்கி எல்லாத்தையும் எடுத்து முடிச்சாச்சு ஒரு அடியாக. இல்லைன்னா பிளாக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இடமும் கரெக்டாக தெரியல, மெயினாக இருக்குது. ஆனால் உள்ளார இருக்குது. அதனால் கரெக்டாக கண்டுபிடிக்கிற கஷ்டமாகிடுச்சு. அதனால் எடுக்க முடியல, கோச்சிக்காதீங்க. சரிங்க, நம்ம அடுத்து இப்போ ரைடிங்க்கு நம்ம ரெயின் கோட் இல்லைங்க. அங்கே ரெட் அலர்ட் இருக்குது நம்ம போகிற சைடு. அதனால் ரெட் அலர்ட்டாக இருக்கிறனால ரெயின் கோட் இல்லை, கரெக்டான ரெயின் கோட்டு. அதனால் ஒருத்தங்கள்ட்ட வாங்குறக்காண்டி இப்போ போயிட்டுருக்கேன். நல்லா ரெயின் கோட்டாக. பின்னாடி எஃப்இசெட்காரன் கேங்கேன்னு ஆரன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்மளை இரிட்டேட்டிங் பண்ணுற மட்டுமே இருக்குது. ஊப்ஸ், என்னண்ணா ஜோடி போட்டுட்டு போகிறீங்க? ஜோடி புறாக்களா? வண்டி வேறு சர்வீஸ் இல்லைங்க. வெறும் அந்த இன்ஜின் இஷ்யூ மட்டும் எடுத்து விட சொன்னேன், எரரை. அதுக்காக 170 வாங்கிட்டாங்க. என்ன சொல்கிறேன்னு தெரியல. சரி வாங்கட்டும், பரவாயில்ல. நான் ஆட்டுக்குட்டி. ஊப்ஸ். சரிங்க, நான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வண்டி வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ போய்ட்டு ஃப்ரெண்டுகிட்ட போய்ட்டு ரெயின் கோட் வாங்கிட்டு கிளம்ப வேண்டிதான். எங்கே போயிட்டுருக்கேன்னா இப்போ காட்டூர்னாங்க போயிட்டுருக்கேன். இருக்கிற இதுக்கு பெட்ரோல் விற்கிற விலைக்கு காட்டூர் போயிட்டுருக்கேன். காட்டூர் போயிட்டு அப்படியே அங்கேருந்து போக வேண்டிதான். ஆனால் இப்போ நம்ம மைலேஜ் செக் பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வண்டிக்கு ரீசெண்டாக. இப்போ சொல்லட்டா இல்லை வேணாமான்னு இருக்குது. நான் டீட்டெயிலாக ஒரு நாள் ஒரு ரிவ்யூ எடுத்து போடுறேன். ஏன்னா இப்போ மைலேஜ் செக் பண்ணிகிட்ருக்கேன்னா இங்கே பாருங்களேன், ரிசோல்லாம் இருக்கும். கரெக்டாக ஒரு லிட்டர் போட்டுன்னா செக் பண்ணியிருக்கோம். அதாவது எப்படி போட்டுட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பங்க்லேயும் போடுறோங்க. எல்லா பங்க்லேயும் நம்ம ட்ரைவ் பண்ணிடுறோம். ட்ரைவ் பண்ணிவிட்டு வாங்கி வச்சுருப்போம். தேவைப்போ அப்போ ஊற்றிடுவோம் ட்ரையாக என்னன்னு. அந்த மாட்டம் நான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம எஸ்ஆர் செக் பண்ணியாச்சு, பாரத்தையும் செக் பண்ணியாச்சு. பாரத்தில் ஸ்பீடும் செக் பண்ணியாச்சுங்க. அடுத்த இன்னும் ஹெச்பி இருக்குது, இந்தியன் ஆயில் இருக்குது, அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க் இருக்குது. வேறு செல்லு பெட்ரோல் பங்க் இங்கே இருக்குங்க, ஆனால் திருச்சியில். ஆனால் ரொம்ப தூரமாக இருக்குது. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சமயபுரத்தில் இருக்குது. இங்கேருந்து சமயபுரம் தாண்டி இருக்குது. அதாவது 50-60 கிட்ட வருது. பெட்ரோல் போட்டுட்டு திருப்பி செக் பண்ணுறதா இருக்கும். அதுவும் செக் பண்ணுவோம். நம்ம ஃபஸ்ட்டு இங்கே லோக்கலில் இருக்கிற ஹெச்பியும் இந்தியன் ஆயிலும், அதே ஹெச்பியில் பவர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பவரையும் செக் பண்ணி பார்ப்போம். ப்ளஸ் இந்தியன் ஆயிலில் என்ன 93 or 97 சம்திங் பெட்ரோல் புதுசாக வந்திருக்கு. அந்த பெட்ரோலையும் யூஸ் பண்ணி பார்ப்போம். அந்த எஃப்இசெட்காரங்கன்னாங்க நம்மளை பேன்னு அடித்து இரிட்டேட்டிங் பண்ணிட்டான். ஏன்னோ ஒரு ரைடிங் போடுற மாட்டோம். செம்ம இதாக இருக்குது. நம்ம செக் பண்ணுறோம், மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு காட்டுறோம். இப்போதைக்கு எஸ்ஆர் பெட்ரோல் பங்க்கில் எவ்வளோ தந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 52 தந்துருக்கு. பாரத்தில் 56 தந்துருக்குங்க. அதுதான் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நம்ம எம்டி இவ்வளோ தருதா அப்படின்ட்டு. ஸ்பீடில் இப்போ செக் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸ்பீடு இது வரைக்கும் 59 தந்துருக்குங்க ஒரு லிட்டருக்கு. 59னா இது இப்போ எங்கள் வீட்டுக்கு இங்கேருந்து போகணுன்னா எப்படின்னா 8 கிலோமீட்டர் வந்துடும். கரெக்டாக 8 கிலோமீட்டர்ஸ்னு வச்சாலே வண்டி கரெக்டாக ஆஃப் பண்ணுறது கரெக்டாக இருக்குங்க. பார்க்கலாம் எவ்வளோ மைலேஜ் தருதுன்ட்டு. 3 வருஷம் பழைய வண்டி ஆயிடுச்சுங்க. ரிவ்யூ வேறு போடணும்னு நினச்சிட்ருக்கேன். அது போடுறதுக்கு டைம் இல்லை. நம்ம ரீசெண்டாக வேலைக்கு போயிட்டுருக்கோங்க.
அதனால் வந்துட்டு வேலைக்கு போயிட்டுருக்கேன். வேலை அந்த சைடும் ஒரு ப்ரெஷரு, இந்த சைடும் வந்துட்டு ப்ளாகிங் பண்ணுறோம். ப்ளாகிங் பண்ணாமல் இருக்கிறது மனசு ஏதோ மாட்ட கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் பண்ணுறோம். சரிங்க, நான் ஸ்ட்ரைட்டாக வாட்டர் வாஷ் பண்ணுறப்ப காட்டுறேன் வண்டி என்ன ஒரு அழகாக இருக்குன்ட்டு. ஓகே கைஸ், நம்ம வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. நம்ம உல்ஃப் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே இப்போ தாறு மாறுன்னு இருக்குங்க. பலன்னு மின்றான். பாலிஷ் போட வேணான்னு சொல்லிட்டாங்க. பாலிஷ் போடாமலே இந்த மின்றான். இதோட பாலிஷ்னும் போட்டானா இதுக்கு மேலே மின்னுவான். எப்படி மின்றான் பாருங்கள். டேங்கப்பா நம்ம உல்ஃபு, என் உல்ஃப் பாருங்கள். ஓகேங்க, இப்போ ஒரு சின்னதாக ஒரு ஒர்க்கு. இப்போ எங்கே போகிறோன்னா நம்ம நம்பர் 1 டோல்கேட் நாங்கள் போகிறோம். வந்துட்டு மொபைல் ஹோல்டர் வாங்கிக்கலான் இருக்கேன். இல்லை மொபைல் ஹோல்டரு இப்போ போகிறப்பே வாங்கிட்டு வீட்டில் போய் ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சியில் வந்து நிறைய பேர் தெரிய மாட்டேன் சீப் அண்ட் பெஸ்ட்டு கடை. நான் அதுக்கு தனியாக ஒரு பிளாக் பண்ணலாமா இல்லை வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா இங்கே நிறைய லோக்கல்ஸ் கடை இருக்குங்க. நிறையா வளர்றேங்க திடீர்னு தெரியல. ஏன்னா 1.5 மாதமாக பிளாகும் பண்ணாமல், நம்ம மோட்டோ பிளாகிங் பண்ணாமல், ஹெல்மெட்டும் போடாமல் வேலைக்கு வந்துட்டு கம்பெனி பஸ்ஸே வந்துடுதுங்க. அதெல்லாம் கம்பெனி பஸ்ஸில் போயிடுறது. அதெல்லாம் பிளாகே சுத்தமாக பண்ணுறதில்ல. 1.5 மாதம் ஆயிடுச்சு. வண்டியே எடுத்து இந்த மட்டும்னா லாங் போய் கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆயிடுச்சு. நம்ம கடைசியாக எங்கே இந்த கரூர் ட்ரிப்பு போட்டிருப்போங்க. 1 டேயில் போயிட்டு வர மாட்டோம். அந்த ட்ரிப்போடு சரிங்க. அதுக்கப்புறம் வண்டியை எடுக்கவே இல்லை, ஹெல்மெட்டும் போடவும் இல்லை. இப்போனா நம்ம ஹெல்மெட் போட்டு ப்ராப்பராக பிளாகிங் செயலுக்கு வந்திருக்கோம். அதனாலே வாய் என்னன்னு தெரியல குளருது. சப்போஸ் இந்த பிளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருமே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிக்காட்டினா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே கிட்டத்தட்ட 1.5 மாதம் கழித்து நான் பிளாக் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். இப்போ எங்கன்னா மொபைல் ஹோல்டரை வாங்கிட்டு மாட்டுறது மேபி வீடியோ போட்டால் போடுவேங்க. ஷார்ட்டாக வேணால் ஏதாச்சும் போடுறேங்க. ஸ்டோரியில் ஏதாச்சும் ஆட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுக்குறேன், பின் பண்ணுறேன். போயிட்டு கீழே ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஐடியில். மினிமம் இந்த வீடியோ வந்துட்டு எவ்வளோ நேரம் வரப்போடுன்னே தெரியலங்க. நான் மினிமம் ஒரு 10 or 8 minutes இல்லை 12 minutesக்குள்ளே கட் பண்ணி போட்டுருவேன். ஏன்னா அதுக்கு மேலே ரொம்ப வேணாம், ரொம்ப இதாக இருக்கும். இப்போ எங்கே இருக்குன்னா கடை, நான் ஸ்ட்ரைட்டாக கடையில் போய் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ எடுக்கலாம்னு நினச்சேன். அந்த அண்ணன் வந்து தனியாக ஒரு நாள் வந்துட்டு ரிவ்யூ எடுத்து போடுப்பா தம்பி, எங்களுக்கும் கொஞ்சம் இதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு நாள் இந்த கடைக்கு போவோங்க. கடைக்கு போயிட்டு என்னென்ன திங்ஸ் இருக்குது, என்னென்ன விற்கிறாங்க, எல்லாமே எவ்வளோ சீப்பாக இருக்குது, எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குதுன்னு காட்டுறேன். நீங்கள் பார்த்து இங்கே திருச்சியில் இருக்கிறவங்க சப்போஸ் வேணும்னா போயிட்டு வாங்கிக்குங்க. நேம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரகுமான். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பாலக்கரை பாலம் இருக்குல்லங்க, கீழே அந்த செருப்பு கடைங்கன்னா இருக்கும், ஸ்லிப்பர்ஸ்னால் விற்றுட்ருக்க இடம். அந்த இடத்துக்கும் கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா சாப்பாடு ஒரு ஹோட்டல் இருக்கும். ஹோட்டல் கடை பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த கடை இருக்குங்க. ஒரு ரொம்ப சின்னோண்டு கடை தாங்க, குட்டி கடைனா. ஆனால் எல்லா பார்ட்ஸுமே அவர் வச்சுருக்காரு. ஆனால் ஹெல்மெட்டை தவிர வேறு எல்லா பார்ட்ஸும் அவர் வச்சுருக்காரு. பார்ட்ஸ் வேணும்னு கூட அவர்கிட்ட சொன்னிங்கன்னா அவர் அரேஞ்ச் பண்ணி தந்துடுறார். அந்த மாட்டோ கடை அல்டிமேட்டாக இருக்குங்க. அல்டிமேட்டாக பண்ணுவோம். இன்றைக்கி என்னன்னு தெரியலங்க, கொஞ்சம் குளருது வாய். நாளைக்கு நம்ம மூணார் ட்ரிப்பு கிளம்பிகிட்ருப்போம். அது போயிட்டுருப்போம். சொல்லப்போனால் இந்த நேரத்தில் மூணாரில் இருப்போங்க. அந்த நேரத்துக்கு அங்கே வேறு ரெட் ஜோன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ரெட் ஜோன்னால் எப்படி இருக்குன்னு தெரில. அதனால் ரெயின் கோட்லேருந்து எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். சப்போஸ் அது இந்த ப்ரிப்பரேஷன் வந்துட்டு நான் வீடியோ எடுத்தால் எடுப்பேங்க. ஏன்னா என்னென்ன திங்ஸ் இந்த மாட்டோம் ரெட் ஜோன்னால் ரைடுக்கு வந்துட்டு மழை காலத்தில் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வேணால் ஒரு தனியாக ஒரு இது வேணால் வீடியோ வேணால் மேக் பண்ணுவேன். சப்போஸ் மேக் பண்ணாட்டா கோச்சிக்காதீங்க. நான் ஊருக்கு போயிட்டு மூணாரில் போயிட்டு அந்த ரூமில் போயிட்டு என்னென்ன எடுத்துகிட்டு வந்தேன் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை வீட்டை விட்டு கிளம்பும் போது ஒரு ஷார்ட்டாக போட்டு வருங்க. சரி, ஓகே காஷ். எதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் தெரிக்க விடுங்க. மறக்காமல் இல்லை கீழே இருக்க பெல்லு எல்லாத்தையும் தெரிக்க விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். எதனா காரணத்தினால பிடிக்காட்டினா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காஷ், டாட்டா பாய், பி சேஃப், பி ஹாப்பி. இது நாங்கள் சத்திரம். ஓகே, எம்டியா கொக்கா.